Hi friends, வணக்கம். நீங்க பிகினரா YouTubeல வந்திருப்பீங்க. உங்களுக்கான வீடியோஸ் ரெடி பண்ணி நீங்க YouTubeல அப்லோட் பண்ணுவீங்க. பட் உங்களுக்கான வியூஸ் பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகாது. சோ இது ஏன் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது? இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 5 மெத்தட நம்ம பார்க்க போறோம். இந்த 5 மெத்தட பத்தி நீங்க ஆல்ரெடி என்கிட்ட क्वेश्चनவும் கேட்டிருந்தீங்க. சோ இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும் फ्रेंड्स. இனிமேல் நீங்க போற வீடியோஸ்க்கான வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இது என்னன்றத ரொம்ப ஷார்ட்டா பார்க்கலாம் வாங்க फ्रेंड्स. வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பார்த்தோம்னா நம்ம எந்த டைம்ல அப்லோட் பண்ணா நம்மளுக்கான வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இதை நம்ம டியூபடிலே செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் பார்த்தோம்னா 3 ல இருந்து 6 pm வரைக்கும் போடுங்க நம்பர் சொல்லிருக்கு. இதுவே நம்ம சாட்டர்டேல இருந்து சண்டே பார்த்தோம்னா 9 am ல இருந்து 11 am வரைக்கும் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தோம்னா ஆவரேஜா தான் கொடுத்திருக்காங்க. பட் இன்னும் நம்மளுக்கான கரெக்டான டீடைல் நமக்கு வேணும்னா நம்ம வந்து யூடியூப் ஸ்டுடியோ அத போய் செக் பண்ணி பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோ ஓபன் பண்ணிக்கங்க. இதுல உங்க அனலிட்டிக்ஸ்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க பாருங்க. சோ நம்மளுடைய டேட்டாவை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் யூடியூப் இந்த இடத்துல அனலிட்டிக்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க பிகினரா வரும்போது இந்த இடத்துல அனலிட்டிக்ஸ் பார்த்தோம்னா கரெக்ட்டா இருக்காது. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா நீங்க நிறைய வீடியோஸ் நீங்க அப்லோட் பண்ணனும். சோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் உங்களுடைய ஆடியன்ஸ் யாரு, அவங்க என்ன மாதிரி டேட்டா வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து யூடியூப் அனலிட்டிக்ஸ்ல கொடுக்கும்போது தான் உங்களுக்கான ப்ராப்பரான அனலிட்டிக்ஸ் இங்க ஷோ ஆகும். அதுக்கு கீழே பாருங்க டியூபோட ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க. இதை நீங்க செக் பண்ணி பாருங்க. சோ फ्रेंड्स இந்த டைமிங்கை பொறுத்த வரைக்கும் சோ நீங்க பிகினரா வரீங்கன்னா நீங்க எந்த மாதிரி கேட்டகரியில போடுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். फ्रेंड्स இப்போ நீங்க வந்து ட்ரெண்டிங் கண்டென்ட் போறீங்களா இல்லனா எவர்கிரீன் கண்டென்ட் போறீங்களான்றது முக்கியம். அதாவது இப்போ நீங்க ட்ரெண்டிங் கண்டென்ட் போடுறீங்கன்னா இன்னைக்கு மட்டும் தான் அது ட்ரெண்ட் ஆகும். அதுக்கு அப்புறம் அந்த வீடியோஸ் வந்து போகாது. பட் நீங்க வந்து எவர்கிரீன் கண்டென்ட் போட்டீங்கன்னா அந்த வீடியோஸ் இப்போ வியூஸ் பண்ணா கூட ஃபியூச்சர்ல அதுக்கு வியூஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி நீங்க எவர்கிரீன் கண்டென்ட் போட்டீங்கன்னா அதுக்கான கரெக்டான டைமிங்ல தான் நீங்க போடணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. நீங்க எப்ப வேணா அப்லோட் பண்ணிக்கலாம். பட் இதுவே நீங்க ட்ரெண்டிங் கண்டென்ட் போறவங்களா இருந்தா இந்த மாதிரி அனலிட்டிக்ஸ்லாம் நீங்க ஓபன் பண்ணி பார்த்துட்டு சோ உங்களோட ஆடியன்ஸ் எப்ப ஆன்லைன்ல இருக்காங்கன்றதை செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க. அடுத்து செகண்ட் क्वेश्चन என்னன்னு பார்த்தோம்னா நம்ம சேனல் எப்படி நம்ம ப்ரோமோட் பண்ணலாம் ப்ராப்பரா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. फ्रेंड्स இதுக்கு பார்த்தோம்னா ஃப்ரீ மெத்தட் இருக்கு, பெய்டு மெத்தட் இருக்கு. சோ பெய்டு மெத்தட்ல எப்படி நீங்க கூகுள் ஆட்ஸ் வச்சு நீங்க வீடியோஸ் மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழ கொடுக்குறேன், செக் பண்ணிக்கங்க. இதுவே ஃப்ரீ மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா Facebook, Instagram, Twitter ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். எக்ஸாம்பிள் फ्रेंड्स நீங்க ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்றீங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடியோஸோட லிங்கை காப்பி பண்ணி கொண்டு போய்ட்டு நீங்க Facebook, Instagram, Twitterல நீங்க பேஸ்ட் பண்ணுவீங்க. இப்படி நீங்க பேஸ்ட் பண்ற லிங்கை நீங்க ப்ராப்பரா பண்ணனும். அப்படி இல்லனா நீங்க பண்ற மெத்தட் வேஸ்ட் ஆயிடும். அது என்னன்னு பார்த்தோம்னா फ्रेंड्स இப்போ YouTubeல கொடுக்குற அந்த லிங்கை கொண்டு போய்ட்டு நீங்க அப்படியே நீங்க பேஸ்ட் பண்ணுவீங்க. பட் அந்த லிங்கை வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க Instagramல பயோல வைக்கிறீங்கன்னா அந்த பயோவை கிளிக் பண்ணி யாரனா பார்த்தாங்கன்னா அது Instagramக்குள்ளே ஓபன் ஆகும். அப்படி ஓபன் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா Instagramக்குள்ளே யாரும் சைன் இன் பண்ண முடியாது. சோ யாரும் லைக் பண்ண முடியாது, சப்ஸ்கிரைபும் பண்ண முடியாது. சோ நமக்கான என்கேஜ்மென்ட்டே அதுல கிடைக்காது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே சோ Instagramக்குள்ளே அந்த YouTube ஓபன் ஆகாம தனியா YouTube ஆப்ல ஓபன் ஆச்சுனா சோ நமக்கான என்கேஜ்மென்ட் பார்த்தோம்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். சோ நமக்கான லைக்ஸ் கிடைக்கும், கமெண்ட்ஸ் கிடைக்கும், நமக்கான சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆவாங்க. சோ எப்படி அதை பண்ணட்டும் அப்படி நீங்க கேட்டிங்கனா இப்ப தெரியுற இந்த வெப்சைட்டுக்குள்ள போய்டுங்க. இதுல போய்ட்டு உங்களுக்கான சைன் இன் பண்ணிக்கங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா உங்களுடைய YouTube உடைய லிங்கை நீங்க காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணி கொண்டு போய் இந்த இடத்துல நீங்க பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பக்கத்துல ஷார்ட்டன் சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்க உங்களுடைய லிங்கை நீங்க ஷார்ட்டன் பண்ணிக்கங்க. இப்போ கிடைக்கிற இந்த லிங்கை மட்டுமே நீங்க காப்பி பண்ணி கொண்டு போய்ட்டு நீங்க உங்களுடைய இதுல நீங்க பேஸ்ட் பண்ணனும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட இன்ஸ்டால பாருங்க फ्रेंड्स இந்த மாதிரி இந்த லிங்கை இப்போ நான் இந்த மாதிரி மாத்திருக்கேன். இப்படி மாத்தும்போது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா இத கிளிக் பண்ணாங்கன்னா இது வந்து Instagramக்குள்ளே ஓபன் ஆகும். இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணாங்கன்னா இது டைரக்டா YouTubeக்குள்ள ஓபன் ஆகும். இதனால என்னோட YouTube சேனலுக்கான என்கேஜ்மென்ட் பார்த்தோம்னா அதிகமா கிடைக்கும். சோ फ्रेंड्स நீங்க பெய்ட் மெத்தட்ல பண்றதாலும் பண்ணுங்க, ஃப்ரீ மெத்தட்ல பண்றதாலும் பண்ணுங்க. ஃப்ரீ மெத்தட்ல பண்ணும்போது இந்த மாதிரி லிங்கை யூஸ் பண்ணி பண்ணும்போது தான் டைரக்டா அது உங்களுக்கு YouTubeக்குள்ள போய் உங்களுக்கான என்கேஜ்மென்ட்டை இன்கிரீஸ் பண்ணும். ஓகே, அடுத்து தேர்ட் क्वेश्चन என்னன்னா bro என்னோட YouTube ஷார்ட்ஸ் பார்த்தோம்னா வியூஸ் அதிகமா போக மாட்டேங்குது, நான் என்ன பண்ணனும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. சோ இந்த क्वेश्चन பார்த்தோம்னா அடிக்கடி நிறைய பேர் கேக்குறாங்க. சோ இதுக்கான ப்ராப்பரான மெத்தட் நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் அல்காரிதம் பத்தி வீடியோஸ் போட்டுருக்கோம். சோ அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழ கொடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க போடுற அந்த ஷார்ட்ஸ்க்கான 3 ல இருந்து 5 செகண்ட் பார்த்தோம்னா ரொம்ப முக்கியம். சோ ஆடியன்ஸ் நீங்க ஹுக் பண்ணனும். சோ அவங்க வந்து ஸ்கிப் பண்ணாம ஸ்வைப் அப் பண்ணாம உங்களோட வீடியோஸ் அவங்கள பார்க்க வைக்கணும். அப்படி அவங்க ஸ்வைப் பண்ணாம உங்க வீடியோஸை கொஞ்ச நேரம் பார்த்துட்டாவே போடும். உங்களோட வீடியோஸ் பார்த்தோம்னா அடுத்தடுத்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி ரெக்கமெண்ட் ஆகும்போது அதிகமான வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வியூஸால உங்களோட சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஓகே फ्रेंड्स இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் இந்த 3 ல இருந்து 5 செகண்ட் எப்படி நம்ம ஹுக் பண்ணட்டும் இத பத்தி எனக்கு தெரியல, என்னோட கேட்டகரிக்கு எப்படி நான் பண்ணட்டும்னு எனக்கு தெரியல, என்னோட நீச் பார்த்தோம்னா வேற நீச்சா இருக்கு அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா முக்கியமா இந்த ஃபேக்ட் கண்டென்ட்னு ஒரு சேனல் வச்சிருப்பாங்க. சோ நீங்க என்ன பண்ணுங்க இந்த ஃபேக்ட் கண்டென்ட்ல இருக்கிற சேனல்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. சோ ஸ்டார்டிங்ல கொடுத்துக்கிற அந்த ஹுக் எப்படி இருக்குன்றதை நீங்க செக் பண்ணி பாருங்க. நிறைய சேனல் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா நமக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கிற ஃபேக்ட்ஸ் அண்ட் போட்டுருப்பாங்க. சோ ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியுமா இத பத்தி தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்ட்ரஸ்டிங்கா நமக்கு வந்து ரொம்ப கியூரியாசிட்டி கிரியேட் பண்ற மாதிரி அந்த 3 ல இருந்து 5 செகண்ட் பண்ணிருப்பாங்க. சோ இத தாண்டியும் நம்ம அந்த வீடியோஸ் நம்ம கண்டினியூவா பார்க்க ஆரம்பிச்சிடும். இப்படி பார்க்க ஆரம்பிக்கும்போது என்னன்னு பார்த்தோம்னா இந்த வீடியோஸ் பார்த்தோம்னா மோர் தென் 85% மேல போய்டும்.
இப்படி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வியூஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சேனல்ஸ் நிறைய அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்கள் கேட்டகரியில் இருக்கிற சேனல்ஸ் அனலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை எடுத்து நீங்கள் உங்களுக்கான ஹுக்கை நீங்கள் கிரியேட் பண்ணி உங்களுக்கான ஷார்ட்ஸோட வியூஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, அடுத்து 4th கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ வீடியோ சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ கன்சிஸ்டண்டாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோஸ், இல்லைனா நீங்கள் 2 வாரத்துக்கு ஒரு வீடியோஸ், 1 மந்த்துக்கு ஒரு வீடியோஸும் நீங்கள் போடலாம். பட் இது எல்லாமே கன்சிஸ்டண்டாக போடுறது ரொம்ப முக்கியம். அதை தவிர ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோஸ் போட்டுட்டீங்க, அடுத்த வீடியோஸ் நீங்கள் போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா உங்களுக்கான இம்ப்ரெஷன் பார்த்தோம்னா அதிகமாக கிடைக்காது. ஸோ யூடியூபே பார்த்தோம்னா அதிகமான பேருக்கு ரெக்கமெண்டும் பண்ணாது. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கேட்குறாங்க, ப்ரோ ஒரு சில சேனலில் பார்த்தோம்னா 10 வீடியோஸ் போடுறாங்க, 5 வீடியோஸ் போடுறாங்க, ஸோ நான் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்னன்னு பார்த்தோம்னா, அவங்களும் பார்த்தோம்னா பெரிய சேனலாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கான வியூஸ் பார்த்தோம்னா டக்குன்னு இப்போ இதில் ஒரு 100 பேர் பார்த்தா அதில் ஒரு 100 பேர் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கான இம்ப்ரெஷன் கண்டிப்பாக கிடைக்கும். பட் நாம பார்த்தோம்னா பிகினர்ஸ். ஸோ மோஸ்ட்லி பார்த்தோம்னா நம்ம ஒரு வீடியோஸ்க்கு மேலே போகிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தோம்னா அதிகமான இம்ப்ரெஷன் கிடைக்காது, வியூஸும் கிடைக்காது. ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணி ஒரு நாளைக்கு ஒன்றுனா ஒன்று மட்டும் போடுங்க. அதுக்கு மேலே போடுறது எல்லாமே கண்டிப்பாக யூஸ்லெஸ்ஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பிடிச்ச சேனல் ஒன்று இருக்குன்னா அந்த சேனல் டெய்லியும் வீடியோஸ் போட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் பார்க்கவே முடியாது. ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு வீடியோஸ் பார்ப்போம், ஒரு வீடியோஸ் பார்க்காம போயிடும். இதுவே அவங்க வாரத்தை ஒரு வீடியோஸ் போட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக டைம் எடுத்து அந்த ஒரு வீடியோஸ் மட்டும் நமக்கு பர்ஃபெக்டாக பார்ப்போம். ஸோ ஒரு வீடியோஸ் போட்டாலும் ஒழுங்காக போடுங்க. ஸோ ரொம்ப குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணாமல் குவாலிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி ஒரே ஒரு வீடியோஸை பர்ஃபெக்டாக மேக் பண்ணி போடுங்க. ஓகே, அடுத்து 5th கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, டைட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டைட்டில் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த டைட்டில் வச்சு தான் நிறைய பேர் நம்மளோட வீடியோஸை கிளிக் பண்ணி உள்ளே வருவாங்க. தம்ப்நெயிலை வச்சும் வருவாங்க. இந்த தம்ப்நெயிலை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதனால நான் அதில் சேர்க்கல. பட் தம்ப்நெயிலை பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். டைட்டில் மட்டும் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைட்டில் பார்த்தோம்னா ரொம்ப கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுற மாதிரியும் அடுத்தவங்களுக்கு நல்லா எமோஷனலாக கனெக்ட் ஆகிற மாதிரியும் தான் நம்ம இந்த டைட்டில் நம்ம உருவாக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மலாக யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். உங்களோட காம்படிட்டர் எப்படி போட்டிருக்காங்கன்றத பாருங்கள். அவங்க எந்த மாதிரி எமோஷன்ஸில் எந்த மாதிரி கியூரியாசிட்டியில் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். அதை விட நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நீங்கள் கிரியேட் பண்ணி போடலாம். ஸோ இது உங்களுக்கு தெரியுமா, இதை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கான கியூரியாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி எமோஷனலாக நீ கனெக்ட் ஆகிற மாதிரி போடுங்க. இதை போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, 3வது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா யூனிக்காக இருக்கணும். ஸோ அவங்க போட்டிருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் போடாமல் கொஞ்சம் உங்கள் வீடியோஸ்க்கான யூனிக்கான டைட்டில் நீங்கள் கிரியேட் பண்ணி நீங்கள் போடுங்க. ஓகே, பிகினராக வரவங்களுக்கு இன்னும் டைட்டிலை பற்றி கிளாரிட்டி கிடைக்கலன்னா நம்ம ஆல்ரெடி டியூபெட்டை பயன்படுத்தி எப்படி நீங்கள் ப்ராப்பராக ஒரு டைட்டிலை உருவாக்கலான்றதுக்கான வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழே கூட செக் பண்ணி பாருங்கள். ஸோ டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக் 3த்துக்குமே போட்டிருப்போம். ஸோ இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் உருவாக்க போகிற வீடியோஸ்க்கான டைட்டிலை நீங்கள் எப்படி நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் சர்ச் பண்ணி உங்களோட வீடியோ சர்ச் ரிசல்ட்டில் வர வைக்கிறது எப்படின்றதையும் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தா இந்த 5 முக்கியமான விஷயம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோஸை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் ஈஸியாக க்ரோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் வேறு என்கிட்ட கேட்கணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.